அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய ஃபிக்ஹ் பாடத்தொடரில் நாம் இமாம் ஜமாத்துடைய சட்டங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றோம். இமாம் ஜமாத்துடைய சட்டங்கள் இமாமுக்கு மற்றும் அல்ல, மாமூமுக்கும் மிகவும் முக்கியமானது. இவைகளை நாம் விளங்கி அமல் செய்வதன் மூலமாக நம்முடைய தொழுகையில் ஒரு பூர்ணத்துவத்தை அடைய முடியும். வயுந்தபுலில் இமாமி அத்தஹ்ஃபீஃபு, இமாம் ஜமாத்தாக மக்களை தொழுவிக்கும் அந்த இமாம் தொழுகையை தஹ்ஃபீஃப் செய்கிறது, லேசுப்படுத்துவது சுன்னத்தாக்கப்பட்டுள்ளது. தொழுகையில் பல கட்டங்களை எங்களுக்கு பார்க்கலாம். அதில் அர்கான்கள் இருக்கிறது, சுன்னத்துகள், ஆலான சுன்னத்துகள், இப்படியாக அனைத்து விடயங்களையும் மிகவும் நீட்டாமல் அவைகளை இலகுவாக செய்து கொள்ள வேண்டும். வயுஹஃபிஃபு ஃபில் கராத்தி வல் அத்காரி, கராத்திலையும் மிகவும் நீளமாக அதனை ஓதாமல் ஓரளவு அதனை நடுத்தரமாகவோ சுருக்கியோ ஓத வேண்டும். அத்கார்கள் என்ற ஜிக்ர்கள் வரும், அவைகளையும் சுருக்கி ஓத வேண்டும். இதற்காக வேண்டி மிகவும் மோசமான முறையிலே சுருக்குவதும் அல்ல, மிகவும் மோசமான முறையிலே நீட்டுவதும் அல்ல, நடுத்தரம், அதனை விடவும் கொஞ்சம் குறைவாக செய்து கொள்ள வேண்டும் என்கிறது தான் இங்கே எங்களுக்கு புரிகிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இது சம்பந்தமாக புகாரி முஸ்லிம்லே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. கூறினார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும் பின்னாசி, உங்களில் ஒருவர் மக்களுக்கு தொழுவித்தால் ஃபல் யுஹஃபிஃப், அவர் அந்த தொழுகையை இலகுப்படுத்த வேண்டும். ஃபைன்ன ஃபீஹிம் அஸ்ஸகீம, ஏனெனில் அந்த இமாம் ஜமாத்திலே நோயாளிகள் கலந்திருப்பார்கள், வல்தஈஃப, பலகீனமானவர்கள், வல் கபீர, வயதில் முதிர்ந்தவர்கள் எல்லாம் இருப்பார்கள். வைதா ஸல்லா லி நஃப்ஸிஹி ஃபல்யுத்தவில் மா ஷாஅ, நீங்கள் தனித்து தொழுவதாக இருந்தால் விரும்பிய அளவு உங்களுக்கு நீட்டி தொழ முடியும் என்கிறதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த இமாம் வந்திருக்கக்கூடிய மாமூம்கள் மஹ்சூரீனான மாமூம்கள் என்று அறிந்தால், உதாரணமாக அந்த ஊரில் தொழுகைக்கு மேலதிகமான யாரும் வரமாட்டார்கள், வலிமையாக வரக்கூடிய சில மாமூம்கள் தான் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு மஹ்சூரான மாமூம்கள் என்று கூறப்படும். அதாவது மற்றிடப்பட்ட சில நபர்கள் தான் வருவார்கள். அப்படி வரக்கூடிய நிலைமையில் நீட்டி தொழுவதனால பொருந்தி கொள்வார்கள் என்று இமாம் விளங்கினால் அந்த நேரத்தில் நீட்ட முடியும். அந்த நேரத்தில் நீட்டுவது சுன்னத்தாக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்குது. இந்த அடிப்படையில் தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேசுகிறார்கள். இந்த சஹீஹான ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும் இடத்தில் அந்த மமும்களுடைய நிலைமையை அறிந்து இருந்தால் அவ்வாறு நீட்டுவது சுன்னத் என்றாலும் கூட, ஃபைன் ஜஹில ஹாலஹும், அவங்களுடைய நிலைமையை அறியல்ல, சிலர் அவங்களில் இருப்பாங்க நீட்டி தொல்றதை விரும்பக்கூடியவங்க, வஃபீஹிம் மல்லா யஸிருஹு, அவங்களில் மற்றும் சிலர் நீட்டுவதனை விரும்பாதவர்களும் இருப்பார்கள். இது மாதிரி சந்தர்ப்பங்களில் இமாம் ஷாஃபி உடைய மதுஹபின் அனைத்து ஐம்மாக்கள் அஸ்ஹாபுகளுடைய ஏகோபித்த முடியின்படிக்கு அந்த தொழுகையை நீட்டுவது கூடாது. அத்துடனே ஒரு முக்கியமான சட்டத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். வயுந்தபு லில் மஅமூமி தல்கீனு இமாமிஹி, மாமூமுக்கு சுன்னத்தாக்கப்படும் இமாமுக்கு தல்கீன் செய்வது. இமாமுக்கு தல்கீன் செய்வது என்றால், இமாமுக்கு தொழுகையில் ஏதேனும் கராத் ஓதக்கூடிய நேரத்தில், சூரா கராத் ஓதக்கூடிய நேரத்தில் ஏதாவது விடுபட்டால் அதனை எடுத்து கொடுப்பது, அதனை ஞாபகப்படுத்துவது சுன்னத்தாக்கப்படும். இதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுகையில் ஓதினார்கள், சில ஆயத்துக்களை விட்டுவிட்டார்கள். ஃபகால ரஜுலுன் யா ரசூல் அல்லா, பிறகு ஒரு மனிதர் சொன்னார், தரக்த ஆயத்தன் கெதா வ கெதா, அல்லாவின் தூதரே நீங்கள் இப்படி சில ஆயத்துக்களை விட்டுவிட்டீங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல்லா தகர்தனீஹா, அதனை எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்தார்கள். அவர்களுக்கு சில விடயங்களில் கராத்தில் பிசகுதல் உண்டானது.
தொழுகை முடிந்ததன் பின்னால காலலி ஒபைபுனு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், சல்லைத மஅனா, நீங்கள் எங்களுடன் தொழுதீர்களா? அவர் நஅம் என்று கூற, ஃபமா மனஅக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்றால் நீ ஏன் எனக்கு பிழைத்ததை எடுத்து கூறவில்லை என்றார்கள். அதாவது தல்கீன் செய்யவில்லை, அப்படி செய்யாமல் இருப்பதற்கு உன்னை எது தடுத்தது என்ற இந்த ஹதீஸ் சஹீஹான சனதுகளுடன் அபுதாவுத் ஷரீஃப்லே பதியப்பட்டிருக்கிறது. இதனால் வலாபுத்த அனி தல்கீனி மின் கஸ்தில் கிராத்துடைய நோக்கத்தில், அதாவது குரானை திலாவத் செய்யும் நோக்கத்தில் தல்கீன் செய்வது கட்டாயம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படி நோக்கம் இல்லாமல் வெறுமனே தல்கீன் செய்கிறதும் முடியும் என்றது கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தல்கீன் செய்வதுடனே கராத்தை நாடுவதும் முக்கியம் என்று சொல்லப்பட்டுள்ளதுடன் வெறுமனே தல்கீன மட்டும் செய்யவும் மேலும் அவ் அத்துலக்க, அது ஒன்றுமே இல்லாமல் பொதுப்படையாகவே தல்கீன் செய்தால் பத்தலத்தி சலாத்து, அந்த தல்கீன் செய்யக்கூடிய முலக்கினின் தொழுகை பாத்திலாகிவிடும்.